அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். 1 Corinthians 18 18 வசனம் 24 வசனம் பாருங்களேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். யூ ஆர் கால்ட் பை காட் அப்படி சொல்றோம் பாருங்க. அப்ப கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எத்தனையோ பாஷைக்காரங்க, எவ்வளவு பெரிய ஆளுகள் இருக்காங்க. ஆனா தேவன் உங்களை இன்னும் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள், இல்லையா? அப்ப இதுல என்ன போட்டிருக்குன்னா, சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்கு. சிலுவையை பற்றிய உபதேசம், அது என்னங்க சிலுவையை பற்றிய உபதேசம்னா, அப்ப சிலுவையில் அறையப்பட்ட மேசியாவை குறித்த உபதேசம். சிலுவை ஒரு பிரச்சனை, சிலுவை ஒரு பெரிய அப்படி இல்லை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பார்த்தீங்களா, அதனால அந்த சிலுவைக்கு மேன்மை கிடைத்தது. அப்ப சிலுவையை பற்றிய உபதேசம்னா என்ன அப்படின்னா, இயேசு சிலுவையிலே நமக்காக பலியானாரே. அப்ப மேசியா ரட்சகர் எனக்காக அந்த சிலுவையில் பலியானார். அதை பற்றிய உபதேசத்தை நான் கேட்க கேட்க அது எனக்கு தேவ பலனாயிருக்கிறது. அப்ப அவர் சிலுவையிலே நமக்காக பலியானார். இரண்டாவது, நாமவே பலியானார். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் பாவமாகி சிலுவையிலே நமக்காக பலியானார். நம் சார்பில் பலியானார். நாமவே நம்மளோட பொசிஷனை எடுத்துக்கொண்டு, நீங்க நெல்லு உனக்கு போல நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். அப்ப சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்க கேட்க என்ன நடக்குதுன்னா, என் சார்பில் பலியானாவே. அப்ப அது மேன்மையை நான் கேட்க கேட்க அது என் உள்ளத்திற்குள்ளாக சென்று அதனுடைய வெளிச்சம் அது என்னுடைய இருதயத்தின் தியானமாயிருக்கிறப்ப அவர் எனக்காக என்னவெல்லாம் வைத்து விட்டு போயிருக்கிறாரோ அதெல்லாம் நான் அனுபவிக்க அது வழி செய்கிறது. அப்ப சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா. இந்த உலகத்தாருக்கு பார்த்தீங்கன்னா, என்னடா பெரிய அப்படி சிலுவையில மறிச்சான்றாயா செத்தான்றாய், ஓகே அவர் ஒரு ஹோலி செயின்ட் ஒத்துக்கிறேன், ஆனா நீ இதை போய் இப்படி அப்படின்றது அவங்க. ஆனா நமக்கோ ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தெய்வ பலனா இருக்கிறது. அதான் 24 போட்டிருக்கு, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து. நம்ம அழைக்கப்பட்டனால நமக்கு இயேசு எப்படி ஆயிடுறாருன்னா தெய்வ பலனும் தெய்வ ஞானமுமாக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்த உபதேசத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டே இருங்க, ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து கொண்டே இருங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, இயேசு நமக்கு தேவ பலனும் தேவ ஞானமும் இருக்கிறார். அப்ப நமக்கு தேவ பலனும் தேவ ஞானமும் இருக்கும் என்று சொன்னால் நம்மை அசைக்க யாராலும் முடியாது, நம்மை வீழ்த்த எந்த சக்தியாலும் முடியாது, நம்மை கவிழ்த்து போட அழித்து போட எந்த பிசாசாலும் முடியாது. நான் சொல்லுகிறேன், அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள், தேவன் உங்களுக்கு அவருடைய பலத்தை அவருடைய ஞானத்தை கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவ பலனாயிருக்கிறது. கிறிஸ்து நமக்கு தேவ பலனும் தேவ ஞானமும் ஆயிருக்கிறார். தேவ பலனையும் தேவ ஞானத்தையும் பெற்று ஒவ்வொரு நாளும் தேவனுக்காய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.